சேலத்தில் அனல் மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்கள் தொடர்ந்து 12வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். போலீசாரின் அனுமதியோடு உண்ணாவிரத போராட்டமாக நடக்க இருந்த போராட்டம் தற்போது கண்டன ஆர்ப்பாட்டமாக வெடித்துள்ளது. தொழிலாளர்களுக்கு பல கட்சியினரும் ஆதரவு தெரிவித்தாலும் முதல் கட்சியாக தாவேக போராட்டத்தில் களமிறங்கியுள்ளது. சேலத்தில் செயல்பட்டு வரும் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் சுமார் 1200க்கும் மேற்பட்டவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் ஒப்பந்த ஊழியர்களாக இருக்கும் தங்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்ற கோரி 12 நாட்களாக தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் உத்தரவின் பேரில் தொழிலாளர்களின் இந்த போராட்டத்திற்கு சேலம் மாவட்ட தாவேக நிர்வாகிகள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அவர்களுக்கு ஆதரவாக உண்ணாவிரத போராட்டம் நடத்த தாவேகவினர் திட்டமிட்ட நிலையில் போலீஸ் அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தொழிலாளர்களுக்கு ஆதரவாக சேலம் கோட்டை மைதானத்தில் தாவேக நிர்வாகிகள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அக்கட்சியின் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் தலைமையில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட 1500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களுடன் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் முதல் அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியது கவனம் ஈர்த்துள்ளது. 2021ஆம் ஆண்டு திமுக தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி போராடும் தொழிலாளர்களை வஞ்சிக்காதே என அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. என்ன ஆயிற்று, தேர்தல் வாக்குறுதி என்ன ஆயிற்று என்ற வாசகங்களோடு 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன், கொடுத்த வாக்குறுதிப்படி ஒப்பந்த பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்ற வேண்டும் என்று அரசை வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று போராடி கொண்டிருந்தார்கள். இது எங்களுடைய தளபதி கவனத்திற்கு சென்றவுடன் அவர்கள் பொதுச் செயலாளர் அவர்களை அழைத்து தமிழக வெற்றி கழகம் அவர்களுக்கு முழு ஆதரவை தர வேண்டும் என்று தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, மத்திய மாவட்டம் சார்பாக 5 கழக செயலாளர்களும் நேரில் சென்று அந்த ஒப்பந்த ஊழியர்களும் எங்களுடைய முழு ஆதரவை தெரிவித்து வந்தோம். அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 9 நாட்கள் ஆகிறது. இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை. அதற்கு பிறகு அவர் குடும்பத்தாரும் ரோட்டில் இறங்கி, சாலையில் இறங்கி குழந்தைகளுடன் போராடுவதாக கேள்விப்பட்டோம். திரும்பவும் அவர்கள் எங்களுக்கு மனு கொடுத்திருக்கிறார்கள். எங்களுக்காக தமிழக அரசு கவனம் ஈர்க்க வேண்டும், இந்த போராட்டம் அவர்களுக்கு தெரிய வேண்டும். உள்ளிருப்பு போராட்டமும் வெளியிருப்பு குழந்தைகளோடு அவர்களின் குடும்பத்தார் மற்றும் குழந்தைகளோடு வெளியிருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் தமிழக அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதற்காக ஒரு கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடத்த வேண்டும் என்று கேட்டதனால் எங்களது தமிழக வெற்றி கழகம் சார்பாக 5 மாவட்ட கழக செயலாளர்களும் இணைந்து, தோழர்களும் இணைந்து இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டமா நடத்தலாம்னு சொல்லி கேட்டிருந்தோம். 5ஆம் தேதி மனு கொடுத்திருந்தோம். அது அனுமதி மறுக்கப்பட்டது, நேற்று தான் மறுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அந்த தோழர்களுக்காக நடத்தலாம் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு மேலும் தமிழக அரசு காலம் தாழ்த்தாமல், ஏன்னா நம்ம தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் அறிக்கை 153 படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, ஒப்பந்த ஊழியர்களை ஒரு மின்சார வாரியமாகட்டும் அல்லது எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியமாகட்டும் அல்லது நமது அறநிலைத்துறை மற்றும் அரசு துறை சார்ந்த நிறுவனங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிரந்தரமாக்குவேன் என்று அன்று தேர்தல் வாக்குறுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் கூறியது. இன்று 4 ஆண்டுகள் கடந்தும் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது.